தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதிகளில் உருவான டிட்வா புயலானது தொடர்ந்து வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நெருங்கி வருகிறது. சரி, இந்த சூழல்ல அது எங்க இருக்கு, எவ்வளவு வேகத்துல நகர்ந்துட்டு வருது, இனி வரக்கூடிய நேரங்களில் அதனுடைய நகர்வின் வேகம் எவ்வளவு தூரம் இருக்கும், நாளைக்கு அது தமிழகத்தை நோக்கி நகரும் பொழுது காற்றின் வேகம் என்னவாக இருக்கும், இது போன்ற விவரங்களை எல்லாம் இப்ப பார்க்கலாம். கடந்த 6 மணி நேரத்தை பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே இலங்கையினுடைய அந்த கடற்கரையோர பகுதிகளில் இருக்கு. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தொடர்ந்து அது இருக்குது. அதே மாதிரி இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளை ஒட்டிய அந்த கடற்கரையோர பகுதிகளில் தான் தொடர்ந்து அந்த புயலினுடைய மையம் அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு காலையிலலாம் நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா திரிகோணமலையில இருந்து இந்த பக்கம் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. ஆனா இப்போ இங்க யாழ்ப்பாணம் இருக்கு இல்லையா, யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் அது நிலை கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. சரியாக இந்த தமிழகத்தை நோக்கி அதனுடைய அந்த நகர்வு பாதை அப்படின்றது இருக்கு. சரி, தமிழகத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு அப்படின்றத கணக்கீடு பண்ணணும் அப்படின்னா வேதாரண்யத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதாரண்யத்திலிருந்து சரியா தென்கிழக்கே ஒரு 140 கிலோமீட்டர்ல அமைந்திருக்கு. அதையே காரைக்கால்ல இருந்து கணக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி தென்கிழக்கே 130 கிலோமீட்டர். இப்போ புதுச்சேரியை மையமா வச்சுக்கிட்டு கணக்கிடும் பொழுது 280 கிலோமீட்டர் தென்கிழக்கே இருக்கிறது. அதே சென்னையில இருந்து தென்கிழக்கே 380 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கு. இன்னும் நேரம் செல்ல செல்ல அதனுடைய வேகத்துல மாறுபாடு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த 6 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகம் இதுல தான் நகர்ந்துட்டு வருது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இரவுக்குள்ளாக தமிழக கடற்கரையோர பகுதிகள் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நகரும் அப்படின்றாங்க. நாளைக்கு காலையில இது இன்னுமே நெருக்கமாக வரலாம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி நாளை மாலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழக கடற்கரையோர பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது இருக்கும். அதாவது ஏறத்தாழ கரையை கடக்கக்கூடிய இடமாக இந்த பகுதிகள் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னும் தெளிவாக எங்க கரையை கடக்கும் அப்படின்றது சொல்லப்படலை. இருந்தாலும் புதுச்சேரி, வட தமிழகம் இல்லைனா தெற்கு ஆந்திரா இந்த பகுதிகளை நோக்கி தான் இப்போ வரைக்கும் அதனுடைய நகர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால இதனுடைய நகர்வு பாதையில் இருக்கக்கூடிய அந்த தமிழகத்தின் கடற்கரையோர மாவட்டங்கள்ல மிக அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.